சிஷ்யர்களே, நீங்கள் குரு சொல்வதை முழுவதும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டிய அவசியமில்லை. அவர் கூறியதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தைரியமாக விவாதித்து உண்மையை அறியலாம். சிஷ்யர்களே, வாருங்கள், பகவானை தரிசிக்க நேரமாகிவிட்டது. ஆலயத்திற்கு செல்லும் வழியில் பசியோடு இருந்த ஒரு பிச்சைக்காரர் தென்பட்டார். ராமானுஜர் அவருக்கு பழங்களை வழங்கினார். சுவாமி, இது தங்களுக்கானது. நம்மிடம் இருப்பதில் தேவைப்படுவோருக்கு சிறிதளவு அளிக்க வேண்டும். சுவாமி, தாங்கள் அனைத்தும் அளித்து விட்டீர்கள், பிறகு உங்களுக்கு? பரவாயில்லையப்பா, எனக்கு தெய்வ பிரசாதம் கிடைக்கும். ஆலயத்திற்கு வெளியே சில பேரை உள்ளே நுழைய விடாமல் அர்ச்சகர் தடுத்துக் கொண்டிருந்தார். ராமானுஜர் இவை அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தார். ஆலயத்தில் நுழைய விடாமல் அவர்களை ஏன் தடுக்கிறீர்கள்? சுவாமி, மன்னிக்க வேண்டும், இவர்கள் தாழ்ந்த ஜாதிக்காரர்கள். இவர்கள் ஆலயத்தில் நுழையக்கூடாது. தெய்வத்திற்கு முன் அனைவரும் சமம். நான் கூறுவதை கேளுங்கள். இவர்களை தெய்வ தரிசனத்திற்கு அனுமதியுங்கள். மன்னிக்க வேண்டும் சுவாமி.